இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வி நிலையங்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் கட்டுக்கதைகளையும் மாணவர்களிடம் பரப்பக்கூடாது. பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களுக்கு கல்வி நிலையங்கள் இடம் இல்லை என பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமில்லை. இதில் எந்தவித சமரசத்துக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகின் தேவைக்கு ஏற்ப பாடத்திட்டம் கற்பித்தல் முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். முதலாவதான் பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றி அமைக்கணும். உலகம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது. ஏஐ, கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது. நாட்டின் கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளி விளக்காக உள்ளதென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பல்கலைக்கழகங்கள் சிறப்பு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். தமிழ்நாடு ஒளி விளக்கா உயர்ந்து நிற்குது. துணைவேந்தர்களே, பதிவாளர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்தியாவோட கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளி விளக்கா உயர்ந்து நிற்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்துடன் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. நீட் விவகாரத்தில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை. பாஜகவின் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதென்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். சிதறுகின்ற வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க, நீங்க சொல்ல அது உங்களுக்கு. 2026 கூட்டணி ஆட்சி இல்லை என்ற இபிஎஸ் பேச்சு குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி. தான் கருத்து கூற முடியாது என நைனா நாகேந்திரன் பேட்டி.
கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார். இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்றைக்கி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே இது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. திமுக பிரிவினைவாதம் பேசுகிறது என்ற நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. மாநில உரிமை பறிப்புக்கு ஆதரவாக செயல்பட்டால் 2026 தேர்தலில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது என காட்டம். அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்துக்கள் மட்டுமே கோவிலை நிர்வகிக்க முடியும் என்றுள்ள நிலையில் வக்ஃபு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணை. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஓங்கி ஒலிக்கும். தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்படுவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம். இப்போ அந்த சட்ட முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன். தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்தாகி இருப்பது இஸ்லாமியர்களிடையே மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கி உள்ளது. சவுதி அரேபிய அரசுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். விஜய் முஸ்லிம் விரோதி, அவரது பின்னணி மற்றும் கடந்த கால நடவடிக்கைகள் இஸ்லாமிற்கு எதிரானவை. அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இஸ்லாமியர்களின் உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்வதாக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சகாபுதீன் ராஸ்வி காட்டம். தவேக தலைவர் விஜயுடன் இஸ்லாமியர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமியர்கள் அழைக்க வேண்டாம் என்றும் சகாபுதீன் ராஸ்வி அறிவுறுத்தார். வரும் ஆண்டில் காலை உணவு திட்டத்தில் பொங்கல், சாம்பார் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. சத்துணவு குழந்தைகளுக்கான உணவூட்டு மானியம் 61 கோடியாக உயர்த்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் தகவல். டிடிவி தினகரனுக்கு எதிராக அதிமுக சார்பில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் கொடி, பெயர், ஜெயலலிதாவின் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த டிடிவி தினகரனுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு வாபஸ். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் கண்டறியப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள் நீக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தவறும் நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு ஆணை. உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மீறினால் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 27 பேரின் நீதிமன்ற காவல் வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நாகேந்திரன், அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 27 பேரின் நீதிமன்ற காவலை நீட்டித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சாதிய பிரச்சனையில் வீடு புகுந்து வெட்டப்பட்ட மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் சரமாரி தாக்குதல். செல்போனில் தொடர்பு கொண்டு நண்பர்கள் என கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரவழைத்து வெறிச்செயல். மாணவன் சின்னதுரை தாக்கப்பட்ட விவகாரம் வழிப்பறி நோக்கில் நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். எவ்வித முன்விரோதமும் இல்லை என பாளையங்கோட்டை காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ் விளக்கம். ஃப்ரெண்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. போகும்போது போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நம்ம ஃப்ரெண்டு உள்ளே இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை பறிக்க நோக்கத்துக்காண்டி அங்கே வர வச்சிருக்காங்க. புகழ்பெற்ற நெல்லை இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் மகளுக்கு வரதட்சணை கொடுமை என புகார். இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் கவிதா சிங் தமது மருமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. நகை, கேஷு நிறைய ஒயிட்லேயும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. நீ இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னையெல்லாம் நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம். இதை கல்யாணம் தாலி கட்டி ½ அன் ஹவரில் அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி. கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பாராமெடிக்கல் பயின்று வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுப்பதாக நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கிருஷ்ணகிரி அருகே தர்மராஜா சுவாமி கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா கோலாகலம். பூசாரியிடம் துடைப்பம் மற்றும் உரத்தால் அடிவாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு. ஐந்து நாள்கள் சுற்றுப்பயணமாக வரும் 21ஆம் தேதி இந்தியா வருகிறார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ். பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வருவாய் பிரிவினருக்கும் ஆயுஷ்மான் அட்டை. டெல்லி அரசு முடிவு. மேகாலயாவின் கிழக்கு காரோ மலைப்பகுதியில் இரவில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். சீன பொருட்களுக்கு 245% இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. 145% இருந்த இறக்குமதி வரியை 245% உயர்த்துவதாக அறிவிப்பு.
உலகின் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்க்கக்கூடாது. அமெரிக்க அரசின் நிதியை இனி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் பெற முடியாது என்றும் அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டார். சீனாவின் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணி த்ரில் வெற்றி. சூப்பர் ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி அசத்த. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் மும்பை ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து காதலரை அறிமுகப்படுத்தினார் நடிகை ஜனனி. சாய் ரோஷன் ஷாம் எனும் விமானியோடு இவ்வாண்டில் திருமணம். பிரபல தொகுப்பாளினி பிரியங்கா 2வது திருமணம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமே திருமணத்தில் பங்கேற்ற நிலையில் புகைப்படங்கள் வைரல்.